வாழ வேண்டிய வயசுல ஒரு ஆணோ இல்ல பொண்ணோ நெஞ்சு வலியில சாகுறாங்கன்னா அவங்க சாப்பிடாம இருந்ததுனாலயோ இல்ல நோய் நொடினாலயோ கிடையவே கிடையாது. அவங்க ஒட்டுமொத்த உலகமா யாரை நினைச்சாங்களோ அவங்க கொடுத்த நம்பிக்கை துரோகத்தினால. நீ தொட்டு தாலி கட்ட உன்னோட பொண்டாட்டி உன்னை விட்டு வேற ஒருத்தனை தேடி போறது காரணம் காமத்துக்காகவோ உடம்பு சுகத்துக்காகவோ 5 நிமிஷம் சுகத்துக்காக கிடையவே கிடையாது. நீ காட்டாத அன்பையும் பாசத்தையும் இன்னொருத்தொருத்தன் காமிச்சதுனாலதான். அவளை பணத்துக்காக மட்டும் யூஸ் பண்ற நீ என்னைக்காச்சும் அவளை அன்பு ஆறுதலா பேசிப்பாரு. அடுத்தவங்க கொடுக்க வேண்டிய அன்பு பாசத்தையும் நீ கொடுத்து பாரு. உன்னை தாண்டி வேற யாரையும் தேடி போக மாட்டான். நீ அவங்களை ஏமாத்துறேன்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். பட் அவங்க மனசுல சின்னதா ஒரு நம்பிக்கை, நீ இப்பவாச்சும் மாறிட மாட்டியா அவங்களுக்காகன்ட்டு. கல்யாணம் முடிஞ்சு புருஷன் முன்னாடியே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு குடும்பத்துக்குள்ள போயிட்டு காதல்னு பேரை சொல்லி நீ காமத்துக்காக பேசி ஈஸியா அந்த குடும்பத்தை உடைச்சு வெளியே வந்துட்டேன்னா அதுக்கு பேரு காதல் கிடையாது. காமத்துக்காக நீ பேசி ஒரு குடும்பத்தையே சீரழிக்கிற உன்னோட சந்தோஷத்துக்காக. தொட்டு தாலி கட்டி உன்னோட புருஷனே உன்னை பாதியில தவிக்க விட்டு போனதுக்கு அப்புறம் நீ வாழ்க்கையில நல்லா இருக்க கூடாது, சீரழியணும், ஒருவேளை சாப்பாட்டுக்கு அனாத மாதிரி நிக்கணும்னு நினைக்கும் போது பாதியில வந்து பாசம் காமிச்சு அன்பு காதல் அக்கறை காமோன்னு எல்லாத்தையும் காமிச்சிட்டு அவங்களும் உன்னை தவிக்க விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க மட்டும் நீ நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்களா என்ன? அவங்க மட்டும் விதி விலக்கா? உனக்கு பிடிச்சவங்கள கஷ்டப்படுத்தி அவாய்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா சேம் அதே பர்சனை அகைன் உன் லைஃப்ல கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் உன் லைஃப்ல இருந்தாங்கன்னா தொலைச்சிடாத. நீ தொலைச்சிட்டனா எங்க தேடினாலும் திரும்ப கிடைக்க மாட்டாங்க.